இருக்குது Lifebuoy with Active Silver presents Junior Superstars powered by Dazzler Eterna, Up Your Beauty Cushion and Britannia Tiger Creams. Okay, so before we start our show, நம்ம judges இங்க ரெடியா இருக்காங்க. குஷ்பு மேம், ஹாய். ஹாய். பாக்கியராஜப்பா, வெல்கம். அர்ச்சனா, வெல்கம். இது என்ன எனக்கு மட்டும் வணக்கம், அங்க மட்டும் சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிட் என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் முருகர் ஞானப்பழத்துக்காக சண்டை போட்ட கதை எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ இங்க வர போற விநாயகர் முருகர் எதுக்காக சண்டை போட போறாங்க நீங்களே பாருங்க. லெட்ஸ் வெல்கம் பிரதீக்ஷா, லிதேஷ் அண்ட் திருக்குறள். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை, தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்று வாழும் இல்லை, ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம். தம்பி முருகா, உனக்கு மட்டும் 2 ஃபோனு, அதுவும் டச்சு ஃபோனு. நான் அப்பா இந்த பழைய 1100 வச்சு கஷ்டப்படுறேன். ஒரு செல்ஃபி எடுக்க முடியல, ஒரு வாட்ஸ்அப் பண்ண முடியல. தம்பி, நான் ஒருத்தவங்க ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடானா அந்த மொபைலை நோண்டிட்டு இருக்க. அப்படி என்ன தானே பண்ணிட்டு இருக்க? அது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அப்படி கேட்டோட இன்ட்ரெஸ்டாக சேட் பண்ணிட்டு இருக்க? அது வள்ளின்னு ஒரு பண்ணிக்கிட்டேன். அப்போ அதில் அது தேவானி. அப்போ பார்க்கறத போய் யாருடா? அது நம்ம அச்சுமாக்கு. அதோ பாவி, இருநோட அப்பா கிட்ட மாடியா? ப்ரோ ப்ரோ நோ ப்ரோ, வேணும்னா நம்ம ஏதாவது விளையாடலாமா? வேண்டாம் வேண்டாம், இதான் சாக்குன்னு நீ தெருவுக்கு எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்துடுவேன். நம்ம 2 பேரும் தான் விளையாடலாம். என்னாரு நீயும் நானுமா? என்ன கொரோனா சரணாரு. அட்லீஸ்ட் நம்ம மயிலே மூஞ்சில சேர்த்துப்போமா? ஐயோ அனிமல்ஸா? வேண்டாம் வேண்டாம், டிவியில் காமிச்சா கேஸ் போட்டுருவாங்க. அப்போ மொபைலில் ஆங்கிரி பேனா விளையாடணும். மொபைலை பற்றி பேசின வெறும் பெத்தாத. நீ பொண்ணு வேணாங்கிற, ஃபோனு வேணாங்க, வர என்னதான் விளையாடுறது? அவ்வாய் சண்முகி. அவ்வாய் சண்முகி. Alright, Shamugi. What is the dissonance, சுவாமி? அப்பா வா, பக்கத்து செல்ல போய் பாருங்க போங்க. தம்பி முருகா, இவங்க அவ்வை பாட்டியோட லொல்லு பேத்தி சண்முகி. அவ்வை சண்முகி என்னன்னா பஞ்சர பயங்கரமா இருக்கு. வெல்கம் பாட்டி, ஹவ் ஆர் யூ? தமிழ் கடறு முருகர், இங்கிலீஷில் பேசலாமா? கவர்மெண்ட் வேலை செய்கிற பிள்ளைங்கள பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறது இல்லையா, அது மாதிரி தான் சமைக்கிடுவோம். ஓகே ஓகே கூல். விநாயகர் ஏன் டல்லாக இருக்கிறார்? அண்ணா மொபைல் மெத்தடு ஃபீல் ஆயிட்டாப்புல, ஒரு டச் ஃபோன் வாங்கி தந்தா கூல் ஆயிடாப்புல. டச்சு ஃபோனை விட நச்சுன்னு ஒரு மேட்டை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். என்ன பாட்டி, பீஸாவா பர்கரா? இல்லை, அது ஒரு பழம். அதோட பேரு லத்திப்பழம். அத்திப்பழம் கேட்பதுக்கு லத்தி பழம். லத்திக்கா பழத்தோட ஷார்ட் ஃபார்ம் தான் லத்திப்பழம். லத்திக்கான்ற பேரை கேட்டாலே பூலோகமே அதிரும், அவ்வளோ பவர்ஃபுல் அந்த பழம். சாப்பிட்டா என்ன ஆகும்? இதை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் கோட பக்கத்தோட அடுத்த பவர் ஸ்டார். பவர் ஸ்டார், பவர் ஸ்டார், பவர் ஸ்டார். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், டெல்லி கணேசன் வரிசையில் பவர் ஸ்டார் கணேசனா? எல்லாமே செம்மையா இருக்கிற முருகா. பாட்டி, இந்த பழம் எனக்கு தானே? இந்த பழம் எனக்கு தானே? எனக்கு தான் டச் ஃபோனே இல்லை, லத்தி பழம் எனக்கு தான். நான் தான் சின்ன பையன், எனக்கு தானே இந்த லத்தி பழம். எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, லத்தி பழம் எனக்கு தான். நீயும் ஒரு பழம், உனக்கு எதுக்கு பழம்? லத்தி பழம் எனக்கு தான். பழத்துக்காக உங்களுக்குள்ள சண்டை வேணாம். ஏன் நீங்களே சாப்பிடுவீங்களா? உங்க சண்டைக்கு ஒரு முடிவு கட்டதான் ஒரு போட்டி வைக்கட்டுமா? ரெடி ஷாமுகி. போட்டியில எனக்கு பொங்கல் சாப்பிட்ற மாதிரி மீட்டு ரெடி பாட்டி. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில்
காட்டிலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன். ஓகே விநாயகா வேலவா, போட்டி இதுதான். 1 2 3 என்ற வரிசையாக 6 பாட்டுக்கு நிக்காம டான்ஸ் ஆடணும். அந்த 6 பாட்டுக்கு ஆடி முடிச்சு யாரு டயர்ட் ஆகாம இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த லத்தி பழம் சொந்தம். ஃபர்ஸ்ட் சாங் ப்ளீஸ். மஞ்ச கருப்பு தமிழனா உலக தரச்சிக்க வந்த கடவுள் நான் தான். அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை. 2011 நம்ம கையில சந்தி போட்ட தோழா நம்ம சட்ட சபையில. எவனுக்கு என்ன கண்டா உள்ளுக்குள்ள நடுங்கும், என் பார்வை பட்டாலே சிங்கமும் பதுங்கும். சித்தை ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. சித்தை ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. நக்கா 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 நக்கா. சமுகி என்னால 3 பாட்டு மழை ஆடுமில்ல அண்ணப்பாவும் விட்டுருங்க. நோ, போட்டி போட்டி தான். அபி தேக்கோ சாங் ப்ளீஸ். Friyawood, mame. Agekilla garke. Friyawood, mame. Ukana vukilla garke. Friyawood, mame. Agekilla garke. Friyawood, mame. ரெண்டு மூணு எந்திரத்துக்குள்ள ஓந்தியில ஒட்டிருவ மெல்ல. அவ்வளோதான் நான் முடிஞ்சிடுச்சா? என்ன விநாயகரே ஒரு பாட்டோட நின்னுட்டீங்க? பாட்டி நீங்க சொன்ன மாதிரி நான் 6 பாட்டு காடிட்டேன். லத்தி பழம் எனக்கு தான். அண்ணா என்னை ஏமாத்துறீங்களா? ஒரு பாட்டுக்கு தான் நான் லத்தி பழம் எனக்கு தான். பாட்டி இப்ப நான் ஆடின படத்தோட பேர் என்ன? 6. அப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் 6 பாட்டு காடிட்டேன் தானே? சரிதாங்க, லத்தி பழம் எனக்கு தான். என்னை ஏமாத்திட்டீங்களா? நான் பழனிக்கு போனேன். முருகா நீ மட்டும் தனியா பழனிக்கு போகாத, உங்க விநாயகரையும் கூட்டிட்டு வடபழனிக்கு போ. ஏன்? கரண்ட் பர்சர் போய் பாருங்க, அவரும் சண்டைக்கு தீர்ப்பு சொல்வாரு. வா முருகா போலாம். AVM Studios-ஆ? பாட்டு பவர்டா நல்லவன் தான் நல்லவன் சொல்லிலும் செய்யலும் வல்லவன். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் I am your power star. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் வரச்சல நீங்க தானே பவர் ஸ்டார் கணேசன். இல்ல இல்ல நீ தான் சின்னவன். லத்தி பழம் உனக்கு தான். உங்களுக்கு லத்தி பழம் உனக்கு தான். உங்களுக்கு உன் விட்டு கொடுத்து பவர் ஸ்டாரை பார்த்துட்டு வந்தோடனே எவ்வளோ மாற்றம். ஞானப்பழத்துல பிரிஞ்சவங்க லத்தி பழத்தால சேர்த்து வச்சுட்டாரே. என்னைக்குமே உலகத்துல ஒரே சன், ஒரே மூன், ஒரே பவர். தலைவா யூ ஆர் கிரேட். முருகர் எங்க
வள்ளி தேவயானி. மெசேஜ் வாட்ஸ்அப்ல மட்டும் பண்ணுவீங்க, எங்க காணோம்? நீங்க வள்ளி தேவான அச்சுமா வாங்க வாங்க. நாங்க தான் வள்ளி தேவயானியா? டான்ஸ் ஆனீங்களா? டான்ஸ் நினைச்சேன் ஒரு வாரம் ஒருத்தர் எப்படியாவது வந்து வச்சு செய்யறது இல்ல. நீ ஏன் சாங்க சொல்லி, நீ ஏன் அவங்கள போட சொல்லு. சாங் பண்ணுவேன். என்ன சாங்? ஏதோ ஒரு சாங் போகணும். ஏதாவது ஒரு சாங் போடுங்கப்பா. ஓகே குஷக்கா, என்னெல்லாம் பண்ணுதுங்கப்பா. என்னம்மா பண்றீங்க? பிரதீக்ஷா, முருகர்னா இவ்ளோ கியூட்டான முருகர் இப்பதான் பாக்குறேன். கண்டிப்பாக அப்பா அம்மா வீட்டுக்கு போனோன்னே முதல்ல திருஷ்டி எடுக்க சொல்லு. அவ்வளோ கியூட்டா இருக்க. ஐ, அச்சா. அதே மாதிரி விநாயகர், நீங்க தான். விநாயகர் வந்து கேட்கவே வேண்டாம், சூப்பர்பா இருந்தது. திருக்குறளி, பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அழகா இருந்தது. அது வந்தோடனே பேக் தூக்கிட்டு போறது எல்லாமே வெரி கியூட், வெரி ஸ்மார்ட். 3 பேரும் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் 3 பேருக்கு. அச்சுமா சொல்லுமா. பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து யூசுவலா ஒண்ணு கண்ணு வந்து அழும்போது நமக்கு கண் கலங்குவோம். பட் இன்னைக்கு சிரிச்சு சிரிச்சு கண் கலங்கிச்சு. இந்த சீக் போன்ஸ்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு சிரிக்க வச்சிருக்கீங்க. மாடர்ன் விநாயகர், மாடர்ன் முருகர், அந்த ப்ரோ, அந்த லாங்குவேஜ், வாட்ஸ்அப், டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. யூ கைஸ் were fabulous. பிரதீக்ஷா, I love you, I love you, I love you, I love you, I love you. ஓகேப்பா, நீங்க சொல்லுங்கப்பா. அது எப்படி அந்த குழந்தையெல்லாம் அந்த முருகரெல்லாம் எப்படி எனக்கு ஒன்றும் மைண்டில் வச்சுக்கிட்டு எப்படி இப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு தெரியல. அவங்க 2 பேரும் சண்டை வேறு விநாயகராக வரும், அதுவும் ரொம்ப அழகாக சண்டை பிடிச்சிக்கிட்டாங்க. அவ்வை சண்முகி, நீ வேறு போட்டி ஆரம்பிக்கிற நாரதர் பாட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்போ பிரதீக்ஷாவுக்கு முதல் தடவையாக தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் கியூட் காம்பினேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். 3 பேருமே கலக்கி எடுத்துட்டீங்க. சுத்தி போடுங்க போய். ஓகே, நிறைய பேர் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு ஆசையில அப்பா அம்மா கூட கடைசி காலத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்கிட்ட பார்க்கும்போது மனசு குத்து குத்துன்னு குத்தும். சோ இத பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க பவித்ரா, நிர்மல் அண்ட் ஸ்ரீதர். என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? பசங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்காங்கம்மா. அதான் இந்த வருஷம் லீவுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்களே, நிச்சயமா வருவாங்க பாருங்க. இதைத்தான் உன் பிள்ளைங்க 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 3 பேர்ல ஒருத்தனாவது நம்மளை பார்க்க வந்தானா? அவங்கள அதிகமா படிக்க வச்சது நினைச்சு இப்ப நான் வருத்தப்படுற அளவுக்குள்ள நடந்துக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, பாவங்க நம்ம பிள்ளைங்க. அவங்க சூழ்நிலைய நம்ம தானங்க புரிஞ்சுக்கணும். நீ சாதாரணமா சொல்லிட்ட, ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. கண்ணை முன்னாலே அவங்க தான் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. மாத்திரை சாப்பிடுங்க. வயசாயிடுச்சுல்ல, அதான் பயமா இருக்கு. என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? ஓ பிள்ளைங்க ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் மணிக்கணக்கா பேசிட்டு இருக்காங்க. பெத்த அப்பனுக்கு ஒரு போன் பண்ண கூடாதா?
இருங்க, நான் இப்பவே அவங்களுக்கு ஃபோன் போட்டு உடனடியாக இங்கே வர சொல்கிறேன். வேணாம், பாசம் கட்டாயப்படுத்தி வரக்கூடாது. அவங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்பவே வரட்டும். சரி, நீங்கள் எதையும் நினச்சி மனசை குழப்பிக்காதீங்க. நான் போய் உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். என்னங்க 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 ஐயோ என்னங்க என்னால விட்டுட்டு போகாதீங்க. எனக்கு எழுந்துருங்க. என்னால விட்டுட்டு போக எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? எனக்கு எழுதிருங்க. என்னையும் மேல கூட்டிட்டு போங்க. ஐயா என்ன ஆச்சு? ஐயா என்னமாச்சு? உங்க ஐயா நம்மள விட்டுட்டு போயிட்டாருப்பா. ஐயா என் அண்ணனை விட்டுட்டு போயிட்டீங்களே. எங்கடா விட்டு போயிட்டீங்களே ஐயா? அம்மா அம்மா, ரமேஷ் தம்பி பேசுறாருமா, உடனே கிளம்பி வர சொல்லுங்கம்மா. ஹலோ ரமேஷ். ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? உங்க அப்பா நம்மள விட்டுட்டு போயிட்டாருப்பா. என்னம்மா சொல்றீங்க? நல்லா தானமா இருந்தாரு. உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தாருப்பா. அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு சாஞ்சிட்டாருப்பா. என்னால இதுக்கு மேல முடியாதியா, சீக்கிரமா கிளம்பி வாயா. அம்மா சொல்றேன்னு கோச்சிக்காத. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால உடனே கிளம்பி வர முடியுமான்னு தெரியல. ஏயா ஏயா அப்படி சொல்லல. அம்மா நான் சொல்றத கேளுங்க. இங்க என் பையனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் ஸ்கூல்ல சீட்டு வாங்கியிருக்கேன். இப்போ அவனுக்கு ஃபைனல் எக்ஸாம் வேற நடந்துட்டு இருக்கு. இப்போ அங்க வந்தா அவனோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடுமா. இவளுக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஒண்ணு மாத்தி ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு. அவளையும் நான் தான் பாத்துக்கணும். டேய், பெத்த அப்பனுக்கு கொல்லி வைக்க வாடான்னு கூப்பிட்டா இப்படி எல்லாம் பேசுறியாடா? ஒரு நாள் உன்னால வந்துட்டு போக முடியாதா? வாயா, ஒரு நாள் ஆச்சு வந்து உங்க அப்பாக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செஞ்சுட்டு போயா. அவரு எனக்கு என்னமோ அப்பா மேல பாசமே இல்லாத மாதிரி பேசுறீங்க. நான் என்ன பக்கத்து ஊர்லயே இருக்கேன், யூஎஸ்ல இருக்கேன். இங்க இருந்து அங்க வர்றதுக்கே 2 நாள் ஆயிடும். அது வரைக்கும் பாடியும் தாங்காது. ஐயோ, அப்பாவை பாடின்னு சொல்லாதப்பா. நான் உன்ன வேற எதுவுமே கேட்க மாட்டேன். உங்க அப்பாக்கு வந்து செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் செஞ்சுட்டு போ. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அம்மா ப்ளீஸ், அப்பாவோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்க வந்தா என் பையனோட லைஃப் முடிஞ்சு போயிருமா? எவ்வளவு பணம் வேணாலும் சொல்லு, உனக்கு அனுப்பி வைக்கிறேன். தம்பிக்கு போனை போட்டு விஷயத்த சொல்லு, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். துபாயில் இருக்க சின்ன தம்பிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம்மா. அவர் கண்டிப்பா வருவாருமா. ஹலோ சுரேஷ் தம்பி, நான் முருகன் பேசுறையா. என்ன அதிசயமா இருக்கு? என்ன விசேஷம்? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? தம்பி, ஐயா ஐயா, அப்பாவுக்கு என்னையா?
ஐயா நல்லா தான்பா இருந்தாரு. லேசா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே போய் சேர்ந்துட்டாருப்பா. என்னையா சொல்ற? அண்ணன் கிளம்பிட்டாரா? என்ன சொன்னாரு? அவரை விடுங்க தம்பி. நீங்க எப்போ தம்பி கிளம்பி வரீங்க? என்ன முருகன் பொசிஷன் தெரியாம பேசிட்டு இருக்க? என்னால வர முடிஞ்சா நான் வர மாட்டேனா? செலவு பண்ண வேணா சொல்லி அனுப்பி வைக்கிறேன். அம்மா கிட்ட நீயே சொல்லி புரியவே. தம்பி தம்பி அம்மா அம்மா சுரேஷ் தம்பி வரமாட்டாராம்மா. பணம் வேணும்னா சொல்லுங்க, பணம் போட்டுறாங்கிறாருமா. இவனுங்களை எப்ப பாலியலுக்கு போனாலுங்களோ அப்பே மாத்திட்டாரு. இத்தனை வருஷம் இவனுங்களை நம்பி ஏமாத்திட்டாலே. பெத்த அப்பனுக்கு கொல்லி போடுறதுக்கு ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் பிச்சை கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா. நம்ம சின்ன தம்பி, நம்ம 3வது தம்பிக்கு ஃபோன் பண்ணுவோம்மா. அது இல்லாமல் அப்பாவுக்கு வேற அவரு ரொம்ப செல்ல புள்ள, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அம்மா தம்பி, அம்மா இதாங்கம்மா தம்பி பேசுறாருமா. ஹலோ தினேஷ். அம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் வந்தீங்க? அப்பா என்னம்மா அப்பாவுக்கு என்ன? நம்ம அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருயா. என்னம்மா சொல்றீங்க? நல்லா தானே இருந்தாரு. உங்க பசங்க நினைப்பு அவரை கொண்டுடுச்சுப்பா. அம்மா நீங்க தைரியமா இருங்கம்மா, நான் உடனே கிளம்பி வரேன். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணீங்களா? அவங்க கிளம்பிட்டாங்களா? அவனுக்கு வேலையும் குடும்பமும் தான் முக்கியமா, வரமாட்டேன்னு சொல்லிட்டாயா. சின்ன வயசுல இருந்து அவங்க செல்ஃபிஸ். நான் கிளம்பி வந்துடுறேம்மா. சீக்கிரமா வாயா. ஹலோ அத்தை, நான் திவ்யா பேசுறேன். சொல்லுங்கம்மா, கிளம்பிட்டீங்களா? இன்னும் கிளம்பல அத்தை. அவர் சொன்னதை கேட்டதும் என்னால தாங்க முடியல. பெத்த அப்பாவோட சாவுக்கு எப்படி அவங்க 2 பேரால வராம இருக்க முடியுது? நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அவங்க இடத்துல நாங்க நின்னு மாமாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்யறோம். சரி, சீக்கிரமா கிளம்பி வாங்கம்மா. இருங்க அத்தை, பேச வேண்டியதை இப்பவே பேசிட்டா பிரச்சனை இல்லை பாருங்க. நான் நேர விஷயத்துக்கு வரேன். உங்க 3 பிள்ளைங்களை இவரை தவிர மத்த 2 பேரும் நல்லா வசதியா இருக்காங்க. இவர் மட்டும்தான் வரவுக்கும் செலவுக்கும் இன்னும் போராடிக்கிட்டே இருக்காரு. அதனால உங்க வீட்டை மட்டும் இவர் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லுங்க. நாங்க உடனே கிளம்பி வந்துடுறோம். சொத்தை பத்தி பேச வேண்டிய நேரமாமா இது. நீங்க கிளம்பி வாங்கம்மா. அத்தை, இப்ப விட்டா அப்புறம் பேசவே முடியாது. 2ல 1 தெரிஞ்சாதானே நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். கொல்லி வைக்க வர சொன்னா சொத்தை பத்தி பேசுறீங்களே, இங்க கிளம்பி வாங்கம்மா, இங்க வச்சு பேசிக்கலாம். நீ முதல்ல போன தினேசுகிட்ட கொடுமா. என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுவாரு அவரு. நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் அவரும் சொல்லுவாரு. இந்தாங்க, உங்க பிள்ளைகிட்டே பேசுங்க. ஹலோ தினேஷ், என்னப்பா இதெல்லாம்? சொத்தை பத்தி பேச வேண்டிய நேரமா இது? அம்மா என் பொண்டாட்டி சொல்றதாம்மா நானும் சொல்றேன். வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிருங்க, இல்லையா நான் வரதில்லம்மா. டேய், பெத்த அப்பனுக்கு கொல்லி வைக்க வாடானா சொத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஒரு உயிரை விட சொத்து தான் அவனுக்கு முக்கியமா போயிடுச்சாடா? அப்படிதான் வச்சுங்களேன். டேய், நான் பண்ண ஒரே தப்பு உங்க 3 பேரையும் கருவிலே அடிக்காம விட்டது தான்டா. வீட போன என் புருஷனை எப்படி அடக்க பண்ணோன்னு எனக்கு தெரியும். உங்க நிலைமை யாருக்குமே வரக்கூடாதும்மா. டேய் முருகா, மனசை திடப்படுத்திக்கிட்டு ஐயாவுக்கு நீங்களே கொல்லி வைங்கம்மா. அப்பதான் ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையும்மா. நான் பெத்த அந்த 3 பிள்ளைங்களை எவனாவது ஒருத்த கொல்லி வச்சிருந்தாலும் இவரோட கட்டை வேகாதுரா. டே முருகா, உங்களெல்லாம் பெத்து வளர்த்து ஆளாக்குறது எதுக்கு? பெரிய ஆளாயி பெத்தவங்களை பார்த்துக்கணும் தானே.
எங்களை அனாதா விட்டுடாதீங்கடா. எனக்கு இருக்க ஒரே புள்ள நீதாயா. அம்மா என்னம்மா வந்து நம்ம அப்பாக்கு கொல்லி போறியா? எழுதுரு அம்மா. நாளைக்கே நான் செத்தா கூட அம்மா சொல்லாதீங்கம்மா. நான் செத்தாலும் அந்த விஷயம் அந்த 3 பேருக்கும் தெரியவே கூடாதுடா. தெரியவே அம்மா 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 ஐயா அம்மா இல்லைம்மா நீங்களே போயிட்டீங்களேம்மா. இது கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆகும். யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாதோ அது அவங்களுக்கு ஒரு லெசனா இருக்கும். குஷ்பு மேம், சில நேரத்தில் ஸ்தம்பி போய் நிற்போம், வார்த்தைகள் இருக்காது பாராட்டுறதுக்கும் என்ன சொல்லணும்னு தெரியாமல். ஸ்ரீதர், நீங்கள் டாப் 50ல் வந்தீங்க. இந்த நிகழ்ச்சியில் யூஆர் நாட் பார்ட் ஆஃப் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ், ஆனால் நீங்கள் கெஸ்ட் ரோலில் வந்திருக்கீங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், இது கெஸ்ட் ரோல் நீங்கள் பண்ணுறீங்க, இதோட மட்டும் போயிடாதீங்க, அடிக்கடி வந்துட்டே இருங்க. உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எங்களுக்கு ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்லேயே கண்டிப்பாக தேவை. நிர்மல் மேம், இன்னைக்கு இந்த கம்ப்ளீட் செட்டப் பார்க்கும்போது ஐ திங்க் தி பெஸ்ட் சப்போர்ட்டிங் உங்களது இருந்திருக்கு. பெஸ்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பட் பவித்ரா, உங்களுக்கு வார்த்தைகள் சொல்ல முடியாது. So I'll give you a standing ovation. ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதுதான் செம டைகர் பெர்ஃபார்மன்ஸ். அர்ச்சனா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு பல குழந்தைங்க NRIs-ஆக இருக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுறவங்க, அவங்களுடைய தாயார் தந்தையோடைய கடைசி ரிச்சுவல்ஸ்க்கு கூட வந்து சேர்றதில்லை அப்படின்றது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். அதை ரொம்ப அழகாக இன்னைக்கு எடுத்து காமிச்சிருக்கீங்க. அந்த தாய் இன்னைக்கு இந்த மேடையில் இறந்துடுற மாதிரி ஒரு சீன் இருந்தது. அவங்க வாழ்ந்திருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு மரணமாக தான் இருந்திருக்கும். ஸோ ஹர் டெத் ஹியர் வாஸ் அ பர்ஃபெக்ட் எண்டிங் தான் சொல்வேன். அதாவது ஒரு கிளைமேக்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங். இதுக்கு மேலே நான் வாழறதுல பிரயோஜனம் இல்லை, இந்த மாதிரி 3 பெத்ததுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு மரணம். பர்ஃபெக்டான ஒரு கிளைமேக்ஸாக இருந்தது. 2 பேருமே நிர்மல் கண்டிப்பாக இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸோட ஜர்னில நீங்க ரொம்ப தூரம் போக போறீங்க. and I'm going to vouch for it. My votes were always for you guys. Thank you ma'am, thank you. God bless. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. இல்லை, எனக்கு ஒன்றும் வார்த்தைகளே இல்லை, சொல்ல தோணல, பயமாக இருக்கு. ஃபாரினில் தான் இருக்கிற குழந்தைங்க, இங்கே இருக்கிற அப்பா அம்மா இல்லை, இங்கேயே இருக்கிற குழந்தைகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சிலதெல்லாம் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சங்கடமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வாழ்ந்துருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. இதுக்கு மேலே பேசினா நான் ஃபீல் ஆகிடுவீங்க. அது வேண்டாம். ஒரு பொண்ணோட ஆசையை கம்ப்ளீட்டா நிறைவேற்றணும்னா ஒரு காதலனாலையும் முடியாது, புருஷனாலையும் முடியாது, ஏன் யாராலையுமே முடியாது. இதை பேஸ் பண்ணி தான் இப்ப பெர்ஃபார்ம் பண்ண வராங்க கிருஷாந்த் அண்ட் வினய்சா. ரோஸ் 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 ரோஜா பூவே, ரோஜா பூவே, பூவே பூவே, ரோஜா 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 நீயே பூவே. என்னங்க என்னங்க, எங்க போன அந்த மனுஷன்? கல்யாணத்துக்கு முன்னாடி காரு வாங்கி தர, பங்களா வாங்கி தர, தங்க வாங்கி தர, வயிறை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில்வர் சம்பிக்க வாலில் வீட்டை பார், எல்லாம் என் புருஷ மாதிரி பழசா கிடைக்குது. தொடச்சி தொடச்சி என் கை ரேகையை அழிஞ்சி போயிடும் போல இருக்கு. இந்த சோலார் காலத்துலயோ இந்த காயலாங்கடை விளக்க இன்னமும் பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு என் புருஷன். இதை வேற நான் தொடக்கணுமா?
மாட்டாய். அதை தேய்ச்சிருந்தாலே நான் வந்திருப்பேன். விளக்க தேய்ச்சா அழுக்கு தானே வரும். இங்கே என்ன அழுக்கு மூட்டையே வந்திருக்கு. ஆலம்பனா, நான் தான் இம்ரான். என்னது சிம்ரனா? இவ்வளோ கேவலமா இருக்க. சிம்ரன் இல்லை, இம்ரான், பூதங்களின் தலைவர் நான். என்னது பூதமா? டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. ஓவரா நடிக்காத, எந்திரி. எனக்கு பூதனா பயம். எனக்கு கூட தான் பேனா பயம். உன் பக்கத்துல வந்து நைரி மணிக்கல. ரோசா, ஒத்த ரோசா. அடி செருப்பால. என் புருஷன் என்னை பேர் சொல்லி கூப்பிட மாட்டான். பூதன், நீ என்னை பேர் சொல்லி கூப்பிட்டியா? ஆலம்மனா, இன்று முதல் நான் உங்கள் அடிமை. உய் 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 உய். அப்ப நான் எது கேட்டாலும் எனக்கு குடிப்பியா? கண்டிப்பா. எனக்கு பாக்கியராஜ் சார் படத்தை நடிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. நடிக்க வைக்கிறியா? கண்டிப்பா. பாக்கியராஜ் சாரு, நான் பேப்பர் எடுத்தா உனக்கு கண்டிப்பா நடிக்க வைக்கிறேன். இப்ப வேற ஏதாவது கேளு. ஓகே விடு. எனக்கு சாரினா ரொம்ப பிடிக்கும். கிடைக்குமா? கண்டிப்பா. வெயிட் பண்ணு, வாரேன். எங்க போற? கை நீட்டா வராதா? என்னைய கை நீட்டிட்ட அடிமைனா அடிதான் வாங்கணும், அடிக்க கூடாது. கிட்டவா. உடவை எடுத்துட்டு வருவானா இல்ல எஸ்கேப் ஆயிடுவானா? இல்ல 3 படவை இருக்கு. 3மே எனக்கா? இல்ல, ஒன்னு உனக்கு, இன்னொன்னு உன்னோட 2 தங்கச்சிக்கு. ஏ பூதம், இதுல எந்த டிசைனும் நல்லா இல்ல. எனக்கு வேற நல்ல டிசைனை போட கிடைக்குமா? கிடைக்காதுன்னு சொன்னா விடுவா போறா. வெயிட் பண்ணு, வாரேன். நான் சொல்றதெல்லாம் செய்றான். ஒருவேளை மென்டல் பூதமா இருப்பானோ? இது எனக்கா? இவன் கிட்ட காஞ்சிபுரம் பட்டு கேட்டா எப்படி இருக்கும்? இதுக்கு நான் துட்டி கேட்டா எப்படி இருக்கும்? வேணாம், எனக்கு இதே போதும். பட்டுலாம் வேணாம். அந்த பயம் இருக்கட்டும். ஓகே, எனக்கு தங்கத்திலே ஒட்டியானம் போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. வாங்கி தரியா? ஓசியில கிடைக்குன்னா வயத்திலே ஒட்டியானம் கேட்பாங்க. என்ன சொன்ன? இல்ல, 1 நிமிஷத்துல போய் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். தண்ணி 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 தண்ணி. ஏன் விளையாட்ட? அலமனா, அலமனா, டேடாக்கு குடிக்க தண்ணி கொடு. என்னது தண்ணியா? அதான் அப்புறம் குடிச்சிக்கலாம். இம்ரான், எனக்கு இன்னொரு ஆசை. என்ன, உன் புருஷனுக்கு தங்கச்சி அண்ணா கயிறு வாங்க பண்ணுவா? அவருக்கெல்லாம் யாரு கேப்பா? அதானே, புருஷனுக்குலாம் என்ன கேட்டிருக்கீங்க? கேட்டா மழையே வந்துருமே. இப்ப எனக்கு இன்னொரு ஆசை. ரொம்ப பசிக்குது. சாப்பிட்றதுக்கு சிக்கனும் பீஸாவும் வேணும். என்ன அது, பீட்சாவா? பீட்சா நீ நேரில் பார்த்துருக்கியா? வீட்டில் பழைய சோற திண்டு வந்து இந்த கான்செப்ட்ல என்னை வச்சு உன்னோட ஆசையாக தீர்த்துட்டு இருக்கியா? இம்ரான், நான் சொல்றதா நீ செய்யணும். ஏன்னா நீ அடிமை. சரிடா எருமை. என்ன சொன்ன? நீங்க சொன்னது அருமைன்னு சொன்னேன். போய் பீஸா வாங்கிக்கலாம் போ. தண்ணி 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 தண்ணி. பாரு, ஒரு பேச்சுக்கு நாள் சாப்பிடுன்னு கேட்குறாளா? புருஷனுக்குலாம் மென்னா பீச்சில் செலவு வைக்கணும். இம்ரான், எனக்கு இன்னொரு ஆசை. அட போம்மா, ஃபர்ஸ்ட் டைம் ஓவர் டைம் வேலை பார்க்க வச்சிட்ட. நீ
தான் என்ன வேணும்னு கேட்ட. என்ன வேணா கேட்டேன்னா என்ன வேணா கேட்பியா? ஒன்னே ஒன்று கேளு, இதுதான் கடைசி. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கீக்கி போட்டிருந்த மாதிரியே மாடர்னா ட்ரெஸ் வேணும். ஐயோ திரும்பவும் மாட்டா இருந்தா என்னை விட்டுருங்க. சரியான பூதமா இருக்கே நீ. எனக்கு இது மாதிரி ஒரு பூதம் இருந்தா ரொம்ப பிடிக்கும். என்ன கேட்டாலும் கொடுக்கும் இல்ல? இப்ப நான் என்ன கேட்டா கொடுப்பியா? நல்ல பூதமா இருக்கே நீ. கண்டிப்பா தருவேன். தருவியா? உனக்கு சாந்தனு அண்ணா தெரியுமா? நான் அவர் ஊர்ல இல்ல, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இப்ப அவர் இங்க வரணும். வர வைப்பியா? கண்டிப்பா. டிங் டிங் டிகானா டாங் டாங் டகானா வந்துலே. அட பாவி, போட்டோ போட்டு ஏமாத்துறியா நீ? இங்க வரணும், நேர்ல வரணும். டிங் டிங் டிகானா. ஏய் திரும்ப திரும்ப டாங் டாங் டகானா வாங்கனா. கீகி, இப்போ ஆங்கரிங் பெட் நீங்க விட்டுருங்க, நான் பாத்துக்கறேன். நீங்க இந்த ஸ்டேட் ஆஃப் ஷாக்ல இருக்கீங்கன்னு தெரியுது. Seriously, I thought he was playing. கண்டிப்பா அது ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் தான். இது நான் ஏன் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, இன்னைக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. Oh my god, congratulations. And நமக்காக இந்த ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்காக சாந்தனு and கீகி அக்கா ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாங்க ஆடுறது இருக்கட்டும், எங்களை என்டர்டெயின் பண்ற மாதிரி வந்து அடுத்த ஸ்டெப் அதுதான்ப்பா. என்னோட குருநாதர் வந்து எனக்கு டான்ஸ் வந்து ஆடி காமிச்சாருன்னா சூப்பரா இருக்கும். ஓகேமா, நீங்க கேட்ட முடியாது சொல்ல முடியாது சார். வாங்க சார், எழுந்திருங்க சார். சார் உள்ள கேட்டுட்டாரு, இதுக்கு அப்புறம் நீங்க பண்ணல என்ன சார்? இல்ல அவங்க ஆனதுக்கு அப்புறம் திஷ்டி போட்டு மாற நான் வந்து கடைசியில. ஓகே, so all cuties come back. Come on quickly, all cuties சீக்கிரமா திரும்பி வாங்க. Come on. ஸ்டிக்க போட்டு லப்பு டப்புங்குது ஹாட்டுறாள். ஒரு கிஸ் அடிக்கத்தானே உன் பக்கம் வந்தே நானே, என்னை தள்ளி விட்டு போன நீ ஓகே சொல்லாம ஸ்வீட்டு ஹாட்டு பொண்ணே, என்னை கொஞ்சம் காதல் பண்ணே, ஒத்த காலில் நின்ன ப்ளீஸ் வேணா சொல்லாதே. அவன் ஆட வேண்டிய ஆட்டம் ஆடாம என்ன மாதிரி பண்ணிட்டாப்லையே. இப்படி இப்படின்ட்டு கையை காமிச்சிட்டு இப்படி போயிட்டா. எனக்கு டார்லிங் டார்லிங் ஞாபகம் வந்துச்சு. உங்க அம்மாவை இப்படி பிடிச்சிட்டு இப்படி. அது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. அம்மா சொல்லுவாங்க, டார்லிங் டார்லிங் ஷூட்டிங் அப்போ ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணி முடிச்சோடனே டேக்கில் வந்து தப்பாக பண்ணுறதெல்லாம் அப்பா தான். ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நேராக வந்து அங்கே எங்கள் அம்மாவை பிடிச்சி திட்டுவாங்களா, என்னம்மா நீங்கள் டான்ஸ் கற்றுட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க, உங்களால் ஒழுங்காக ஆட தெரியாதா, உங்களால் எத்தனை 1 more போகிறதுன்னு பார்த்தா தப்பு பண்ணிட்டு இருக்கிறதுலாம் அப்பா தான். அங்கே அவர் டேரக்டர் இல்லை, அவர் ஒன்றும் சொல்ல முடியாது, நேராக அம்மா வந்து திட்டுறது. சார் எப்பவுமே இந்த பசங்க வந்தால் நம்மள சேம் பப்பி சேம் பண்ணிடுவாங்க சார். இதுக்கு மேலே நம்ம சேம் தாங்க முடியாது சார். வாங்க சார், டான்ஸ் ஆடிடலாம். ப்ளீஸ் கெட் அப் சார். நைஸ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் பாக்யராஜ் சார். எங்கள் அப்பா எந்த மூமெண்ட்டு செஞ்சாலும் இந்த ட்ரேட்மார்க் இல்லாமல் அவரால் செய்யவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்தது ஒரு பல்லே பல்லே மூமெண்ட்டு, அதையும் அவர் ஸ்டைலில் இப்படி பல்லே பல்லேன்னு பண்ணாரு பாருங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. கம் 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 கம். Sonu and Kiki. Yeah, Krishaka.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்குள்ள உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 1 year வேற தாண்டிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் அண்ட் ப்ரே அப்பா அம்மா மாதிரி யூ ஹாவ் அ வெரி 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 ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அடுத்தது சாந்தனுடைய திரைப்படம் வாய்மை இஸ் அபவுட் டு ரிலீஸ். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். நாங்க எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ உட்கார்ந்து விசில் அடிச்சு கை தட்டி we are going to be there to cheer for you. தேங்க்யூ. 2 படம் ரெடி ஆயிருச்சு. வாய்மை அண்ட் முப்பரிமாணம் 2மே ரிலீஸ் ஆகுது. ஸோ தேங்க்யூ சாந்தனு ஒன்ஸ் அகேன் ஆல் தி வெரி பெஸ்ட் 2 திரைப்படங்களுக்காக. வெல் இன்னைக்கு உங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றதுனால கீகி வராத முடியாதுன்னு நம்ம 2 பேரும் டின்னர் போலாம் வாங்க ப்ளீஸ் கம். சார் வாங்க சார், நீங்களும் வரலாம். ஓகே ஸோ ஜட்ஜஸ், இந்த சர்ப்ரைஸ்ல நான் தான் கமெண்ட்ஸ் கேட்க மறந்துட்டேன்னா நீங்களும் கமெண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டீங்க. ஸோ யார் சொல்ல போறீங்க சொல்லுங்க. வெரி வெல் பிளேட். 2 பேரும் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். அர்ச்சனா நீங்க சொல்லுங்க. அர்ச்சனா, எனக்கு பர்சனலி ரொம்ப ஹாப்பி இந்த பெர்ஃபார்மன்ஸ். கிருஷாந்த் வந்து லாஸ்ட் வீக் வடையப்பாவா இருந்து இந்த வாரம் பூதமாக மாறி இருக்காரு. ஒரு கேரக்டருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. வெனிசா இஸ் அ ஸ்டார். அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி வெல் டன் கிருஷாந்த், வெரி வெல் டன் வெனிசா. தேங்க்யூ மேம். நீங்க சொல்லுங்கப்பா. அதான் பூதம் அந்த உயிங்கிறது வந்து எல்லாரும் வந்து திருப்பி சொல்கிற அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய படமாக வந்தால் தான் அது ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இது ஒரு சின்ன இதுலேயே வந்து டக்குன்னு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு அழகாக பண்ணிட்டாப்புல. அடுத்தது அவங்க ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. அவங்க ஃப்யூச்சரில் வினிசாங்கிறது வந்து ஒரு பெரிய சினிமாவில் வந்து ஒரு தமிழ் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஜொலிக்கும் நட்சத்திரம் வரப்போகிறாங்க. தேங்க்யூ சார். அடுத்தபடியா என்னன்னா பாத்தீங்கன்னா, உணர்ச்சியே இல்லாத ஒரு பொருளுக்கு உணர்ச்சி வந்தா அது என்னெல்லாம் பேசும் அததான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. So let's welcome Poojitha and Aditri. பாபா. ஏய் குருவி, உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை தடவை தான் சொல்றது? வேற எங்கேயாச்சும் போய் எடு. எனக்கு என்கிட்டயே வர. ஒழுங்கா போயிடு போ. இருப்பா இரு, வந்த வேலையை முடிச்சிட்டு நானே போயிடுறேன். நல்லபடியா சொல்றேன் கேட்டுக்கோ. இப்ப மரியாதையா நீ போறியா இல்லையா? போலன்னா என்ன பண்ணுவ? நான் 5 நாளா பார்த்துதான் இருக்கேன். நீனும் அப்படியே தான் நிக்கிற. நான் வாட்ச் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டு தான் தைரியமா வந்திருக்கேன். உன்னை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை, சிரிப்பு தான் வருது. என்கிட்டயும் வேலையை காட்டுறியா? எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சு. வந்துச்சு வந்துச்சு. உன் டைலாக் மறந்துட்டியா ஷோ? நானே டைலாக் மறக்கல. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. இப்போ மட்டும் என் கையில நீ சிக்கன. அச்சோ, உன் கையால ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் ஏய், ஓவரா போற. இதான் ஒரு லிமிட். இப்ப என்ன செய்வீங்க? போ போ போ. அடிங்கப்பா, இப்ப மட்டும் என் கையில மாட்டின. இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுப்பா. கொஞ்சம் சீரி. இப்ப மட்டும் நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, என் முதலாளி வந்து உன்னை சுற்றுவாரு. பாக்குறியா? அச்சோ, கோவப்படாதப்பா. நான் ஊருக்கு புதுசு, கூடு கட்டணும். நெல் எடுக்க வரல, வைக்கோல் தான் எடுக்க வந்தேன். நீ என்ன நெல் எடுக்க வந்தேன்னு நினச்சிக்கிட்டியா? சரி நம்புறேன். எந்த ஊர் நீ? நான் சென்னை. இங்க ஏன் வந்த? நான் குட்டி புள்ளே அந்த போது என்னோட ஃபேமிலியோட ஹாப்பியாக இருந்தேன். இப்போதான் நாளாக அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் காது வலி வந்துடுச்சோம்.
காது வலி வந்து கத்தி கத்தி பேசுறாங்க, தனி தனியா பேசுறாங்க. காது வலி மிஷினை வச்சு இந்த பக்கம் இந்த பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி மாத்தி வச்சுட்டே இருக்காங்க. அதனால தான் எங்க தாத்தா பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அச்சச்சோ, அப்புறம் அங்கோட பெரிய பெரிய டவர் வச்சிருந்தாங்களா, அதுல என்னமோ வட்ட வட்டமா வந்துச்சா, அதுல தான் குருவிங்கெல்லாம் செத்து போயிடுச்சு. அதனால தான் நாங்க வேற இடத்துக்கு வந்துட்டோம். ஓ, அந்த காது வலி மிஷினா? நானும் பார்த்துருக்கேன், இங்கேயும் அதை போடுவாங்க. ஆமா, இந்த மனுஷங்களுக்குலாம் அந்த காது வலி எப்போதான் சரியாகும்? தெரியல. சரி, அதோட நான் கொஞ்சம் வைக்கோல் எடுத்துக்கிட்டா. கொஞ்சமா எடுத்துக்கோ. கொஞ்சம் எவ்வளவுதான் எடுக்கிற? சரி சரி, பாய். நான் திருப்பியும் வரேன். என்னது, மறுபடியுமா? நீ மட்டும் நாளைக்கு வந்த நான் திருப்பியும் வருவேன். பாய். நான் அவளை வர சொன்னது தண்டனை கொடுக்கறதுக்காக இல்லை, என் கூட பேசுறதுக்காக. நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க நான் எவ்வளோ தனியா இருக்கேன்னு. ஜனங்க என்ன மட்டும் எதுக்காக தனியா விட்டுட்டு போறாங்க? எனக்கு இந்த தனிமை பிடிக்கல. ஐயோ, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். என்ன பார்க்கறவங்களா ஒன்னு பயந்து ஓடுறாங்க, இல்லைன்னா என்ன கல்லால அடிக்கிறாங்க. எனக்கும் ஒரு இதயம் இருக்கு, ஆனா அன்பு காட்டதான் யாருமே இல்லை. என்னோட நிலைமை மாற போறதில்ல. நான் என்னோட தனிமையான வாழ்க்கைக்கு பழகிக்கணும். மறுபடியும் வந்துட்டியா? அழுவுறியா? என்னாச்சு? யாரோட ஆளு பெரிய வீடு கட்ட போடலாம், எல்லாரும் வீடையும் சேர்த்து இடிக்க போது என்னோட வீடையும் சேர்த்து இடிச்சிட்டாங்க. அச்சச்சோ. ஆமா, நீ ஏன் கூட வீட்ல கட்டுன? மரத்துல தானே கூடு கட்டுவாங்க குருவி. நான் ஃபர்ஸ்ட் டைம் மரத்துல தான் கட்டினேன், அவங்க தான் மரத்தை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அச்சச்சோ. அப்போ உன்னோட சொந்தக்காரங்க, குடும்பம், இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? சொந்தமும் இல்ல, குடும்பமும் இல்ல. நீ எப்படி குருவி தனியா வாழ போற? தனியா தான் தங்க போட, என்ன பண்ண முடியும்? நான் வேணா ஒன்னு சொல்லவா? என்ன? நானும் இத்தனை வருஷமா தனியா தான் இருந்திருக்கேன். ஜனங்க மரத்தை தான் வெட்ட முடியும், என்ன ஒன்னும் பண்ண மாட்டாங்க. நீ வேணா என் மேல கூடு கட்டிக்கோ. உன் மேல கூடு கட்ட முடியாது. ஏன்பா? ஏன்னா நீ பெருசா கூடு மாதிரி தான் இருக்க. அப்புறம் நம்ம இந்தமே சேர்ந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சேர்ந்தே வாழலாம். அதித்ரி and பூஜிதா ரொம்ப கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க ரெண்டு பேரும். அர்ச்சனா, how was it? ரொம்ப புதுமையான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இப்படி ஒரு ஸ்டோரி நாங்கள் கேட்டதே கிடையாது. அதனால இனிமே எங்கெல்லாம் சோளக்காட்டு பொம்மை வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கப்பலாக வைக்கணும். ரெண்டு பெண்களாகவோ ரெண்டு ஆண்களாகவோ ஒரு ஆணும் பெண்ணாகவும். ஸோ சோளக்காட்டு பொம்மைக்கு இனிமேல் தனிமை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. பட் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி, ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் another பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட்டு, ஒரு தனிமையில் இருக்கிற சோளக்காட்டு பொம்மைக்கு இருக்கிற ஃபீலிங்கு. குருவி ஏதோ முதல்ல கலாட்டா பண்ணிட்டு போச்சு, அப்புறம் கடைசியில் வந்து அந்த குருவியே வந்து மறுபடியும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு
நல்லா பேசணுமா, டைலாக்ஸ் நல்லா பேசணும். தேங்க்யூ சார். எஸ் குஷ்பு மேம். வளர்ச்சி ஒரு பக்கம், டெக்னாலஜி வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கும்போது ஹவு இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் அஸ். கிளியர் எக்ஸாம்பிள். பட் பூஜிதா, உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ். அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி அதித்ரி ரொம்ப க்யூட்டாக பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. கடைசியில் வந்து நானும் தனியாக இருக்கேன், நீ நானும் ஒன்றா இருக்கலாம், கட்டி பிடிச்சது. வெரி க்யூட். போத் ஆஃப் யூ ஹவ் டன் வெரி வெல். தேங்க்யூ மேம். Super, Aditri and Pujita, a very nice combination and good job. Okay, please take it. Now it's time for best performer of the week. Best performer of the week, yaar vaanga poranga appdin therinjukka. Can I have the judges on stage? Okay, so best performer of the week vaanguravungalukku Lifebuoy Active Silver Protection வழங்கும் ஒரு gift hamper. So best performer of the week யாருப்பா? ஆல்மோஸ்ட் என்ன அள வச்சுட்டாங்க. பவித்ரா. ஓகே, ஸோ இந்த அவார்ட் வாங்குற எந்த கிட்டா இருந்தாலும் வந்து அடுத்த வாரம் எலிமினேட் ஆக மாட்டாங்க. ஏன்னா இது லைஃப் பாய் ஆக்டிவ் சில்வர் ப்ரொடெக்ஷன் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஸோ நீங்க ப்ரொடெக்ஷன் ஜோன்ல இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா வந்து நம்ம தான் வந்து குழந்தைங்களை வந்து எப்பவுமே வந்து சிரிக்க வைப்போம் இல்ல திட்டி அழ வைப்போம். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்க இந்த குட்டி குழந்தைங்க நம்மள வந்து சிரிக்க வைக்கிறாங்க, வயிறுக்குள்ளுங்க சிரிக்க வைக்கிறாங்க, அழ வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாரமும் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் வேற லெவல்ல டியூன் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸோட நாங்க உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். திஸ் இஸ் Kiki signing off in Lifebuoy with Active Silver presents Junior Superstars powered by Dazzle Retina, Up Your Beauty Cushion and Britannia Tiger Cream.